ஒரு குழுவா அணியா அணியமாகி அப்படி சேர்ந்து நிற்கும் ஒரு சூழல் இருந்தால், அண்ணன் தம்பிகள் எல்லாம் சேர்ந்து இருந்தால் மாற்றம் என்பது மிக விரைவாக வரும். மேஜிக், புதுமை 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 என்பது மிரக்கிள்ஸ் வில் ஹேப்பன். அது 2026 நடக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். அப்படின்னா 2029 நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு மற்றொரு சட்டமன்ற தேர்தல் வரலாம். அப்படி வரும்போது அந்த தேர்தல் நிச்சயமாக 29 தேர்தல் நிச்சயமாக மக்களை மையமாக வைத்து, இந்த மண்ணை மையமாக வைத்து, இதிலிருந்து இயங்கக்கூடிய இயக்கம் நாம் தமிழர் இயக்கம். நாம் எல்லாம் தமிழர்கள், கட்சி மட்டும் இல்லை, தமிழர்கள் எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். இந்த தமிழர்கள் வெற்றி அடையக்கூடிய சூழல் வரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு இயக்கம், ஒரு கனவு, அந்த கனவு நனவாகும். அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய கையில் இருக்கு. அது கூட சேர்ந்து உழைக்கக்கூடிய நம்ம கையிலையும் தான் அது இருக்குது. நம்ம we are also partly responsible. இதை சொல்லி இந்த நிகழ்வுக்கு சிறப்பு உரை ஆற்றுவதற்கு ரொம்ப உண்மை வந்து அமர்ந்து அந்த ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு ஆட்டோகிராஃப் கையெழுத்து போட்டு கைப்பட ஒவ்வொருத்துக்கும் அதில் எழுதியிருக்க நான் பார்த்தேன் பக்கத்தில் இருந்ததுனால. நெரின் அவர்களுக்கு நெரின் வயசு 6 அடுத்த தலைமுறையை மதித்து அவர்களுக்காக ஒரு ஒரு அரசியலை இப்ப முன்னெடுத்திருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப வியக்க வைக்கக்கூடிய அரசியல். நான் உங்களுடைய ரசிகனாக சில வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். தயவுசெய்து அதை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் பார்த்துருக்கலாம். அப்படி பார்க்காதவங்க அதை பாருங்க. இந்த சின்ன உரையோடு நான் முடிச்சுக்கிறேன். வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நூலினுடைய முதல் பிரதியை பெற்றுக்கொண்டிருக்கிற என்னுடைய வணங்குதற்குரிய தாய்மார்கள், வணக்கத்திற்குரிய பெருமகள் பேராசிரியர் முனைவர் பிரேமா அவர்கள், அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் உயிரிலும் உணர்விலும் கலந்து வாழும் என் அன்பு உறவுகள், ஊடக நண்பர்கள், நிகழ்வை தொகுத்து வழங்குகிற தங்கைகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நம்முடைய ஐயா ராஜநாயகம் அவர்களை எல்லோரும் அறிவோம். கணிப்பியல் வல்லுனர், லயலா கல்லூரி அப்படிங்கிற ஒன்று புகழ் பெற்றது எங்கள் ஐயாவால் தான். லயலா கல்லூரி மாணவர்களின் கருத்து கணிப்பு, மாணவர்கள் கருத்து கணிப்புனாவே அது ஒரு இது. அப்படிப்பட்ட ஒரு கணிப்பியலில் ஒரு பொறுப்பும் அக்கறையும் இருக்கும். அது ஏதோ சொல்லிட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. எனக்கு இன்னுமே வியப்பாக இருக்குது. இவ்வளோ பேர் இருக்கும்போது என்னை எதுக்கு கூப்பிட்டு இந்த இலக்கிய இந்த நூலை கவி அவரே சொல்கிற மாதிரி இந்த நூலை எதுக்கு வெளியிட்டு ஐயாவே சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் ஃபோன் டவுன் பண்ண இதில் ஒன்றும் சிறப்பு தகுதியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு எங்கள் ஐயா சொன்ன மாதிரி இது என் பிறவி கடமைன்னு. பெண்களுக்காக 33 விழுக்காடே பெருமையாக பேசும்போது 50 விழுக்காடு கொடுக்குறான் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறேன். எனக்கு இந்த பெண்ணிய உரிமைன்னு பேசுகிறதே நான் ஏற்கலை, ரொம்ப எதிர்க்கிறேன். ஏன்னா அதை பேசும்போதெல்லாம் எனக்கு கோபமாக வரும். ஏன் பெண்ணிய உரிமையெல்லாம் வீட்டுக்கிறேன்? டேய், அது பிறவி கடமைடா, அதை போய் உரிமைன்னு வீட்டுக்கிறேன். என் தாய்க்கு, என் தங்கைக்கு, என் பிள்ளைக்கு, என் மகளுக்கு நான் கொடுக்க வேண்டியது என் பிறவி கடமை, ஒரு ஆண்மகனின் அதீத பெருமை. அதை விட்டுவிட்டு அதில் உரிமை பேசிட்டே இங்கே வாடா என்ன உரிமை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் அந்த சொல்லையே நான் ரொம்ப அருவருப்பேன். அதனால இது கொடுப்பாரு ஜெயிப்பாரா அப்படிம்பாங்க. கொடுத்தா ஜெயிக்கணுங்கிறது தெரியணும் அவங்களுக்கு. சரி, ஜெயிக்கிற நீங்கள் தான் உரிமை அப்படின்னா அது செய்ய மாட்டாங்க. அது நம்ம பிறவி கடமை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ, மண்ணுக்கும் கீழே மதிக்கின்றீரோ பெண்ணினத்தை, பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொங்கு என்கிறார் நம்முடைய புரட்சி பாவலன். அவனுடைய முன்னவன் நம் பாட்டன் பாரதி.
ஆணுக்கு பெண் நிகர் என கொள்ளணும் அப்படின்னா அறிவில் சிறந்து வையம் தலைக்குங்கிறான். எங்களுடைய தலைவர் ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறார். அவர் பெண்ணுரிமையே மண் உரிமைங்கிறார். அவர் பெண் விடுதலையே மண் விடுதலைங்கிறாரு. அவருடைய பிள்ளைகள் நாங்கள். அதனால பெண்களை போற்றாத எந்த சமூகமும் பெருமை அடையாது. அது புரிஞ்சுக்கணும்.